The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் அன்புமணியை விட 67,757 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த வெற்றி குறித்து திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின், இது திமுக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வெற்றி என குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக போட்டியிடாமல் புறக்கணித்த நிலையில் திமுக, பாமக, நாதக என 3 கட்சிகளும் அந்த வாக்குகளை குறிவைத்து காய்களை நகர்த்தின. இந்த நிலையில் அதிமுகவின் வாக்குகள் யாருக்கு போயிருக்கிறது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம். விக்கிரவாண்டி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி மரணமடைந்ததையொட்டி அந்த தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக அதன் கூட்டணி கட்சியான தேமுதிக தேர்தலில் போட்டியில்லை என அறிவித்துவிட்டது. அதனால் திமுக, பாமக, நாதக இடையிலான மும்முனை போட்டியாக களம் மாறியது. யார் வெற்றி பெறுவது என்பதில் மட்டுமல்ல, அதிமுக போட்டியிடாத வேளையில் அதிமுகவின் வாக்குகளை யார் கைப்பற்றுவது என்பதிலும் மும்முனை போட்டி நிலவியது. காரணம், விக்கிரவாண்டி அதிமுகவுக்கு நல்ல வாக்கு வங்கி உள்ள தொகுதி. சமீபத்தில் நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ் பெற்ற வாக்குகள் 65,365. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக அதிமுக வாக்குகள் மாறின. அதனால் இந்த வாக்குகளை பெற திமுக, பாமக, நாதக என 3 கட்சிகளும் முட்டி மோதின. சீமான் நேரடியாகவே விக்கிரவாண்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்ட மேடைகளில் அதிமுக, தேமுதிக தொண்டர்களிடமும் தலைவர்களிடமும் ஆதரவு கேட்டார். அதிமுக நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தை ஆதரித்தார். பாமக ஜெயலலிதா புகைப்படத்தை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்தது. பாமக தலைவர் அன்புமணியும் திமுகவை வீழ்த்த எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என அதிமுக தொண்டர்களிடம் கோரிக்கை விடுத்தார். திமுக அதிமுகவை பெரிய அளவில் விமர்சிக்காமல் தவிர்த்தது. தவிர அமைச்சர் ஏவவேலுவும் எம்ஜிஆரே திமுகவில் இருந்தவர்தான். அதனால் திராவிட கட்சியான திமுகவுக்குத்தான் அதிமுகவினர் வாக்களிப்பார்கள் என்றார். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஒட்டுமொத்தமாக 82.48% வாக்குகள் பதிவாகியது. இன்று வாக்குப்பதிவு தொடங்கியது. முதல் சுற்றில் இருந்தே திமுக தான் முன்னிலை வகித்தது. ஒட்டுமொத்த வாக்குகளும் எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டுவிட்டன. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 1,24,053 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். பாமக வேட்பாளர் அன்புமணி 56,296 வாக்குகளையும், நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா 10,602 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் அதிமுகவின் வாக்குகள் யாருக்கு போயிருக்கிறது? கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் புகழேந்தி 93,730 வாக்குகள் பெற்றார். அதிமுக வேட்பாளர் 84,157 வாக்குகள் பெற்றார். நாம் தமிழர் வேட்பாளர் ஷீபா ஆஸ்மி 8,216 வாக்குகள் பெற்றார். அந்த வகையில் நாம் தமிழருக்கு 2000 வாக்குகள் அதிகமாக கிடைத்திருக்கிறது. பாமக 2016 தேர்தலில் தனித்து போட்டியிட்ட போதே 41,428 வாக்குகளை பெற்றது. தற்போது பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் கூட்டணி அமைத்து அதனை விட கிட்டத்தட்ட 15,000 வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கிறது. ஆனால் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 2021 புகழேந்தி பெற்றதை விட கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கிறார். அந்த வகையில் திமுகவுக்குத்தான் அதிமுகவின் வாக்குகள் பெரும்பாலும் போயிருக்கிறது. அதேவேளை பாமகவுக்கும் கணிசமான வாக்குகள் சென்றிருக்கிறது என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது. பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.